ஸ்தோத்திர ஆண்டவரே, நம்ம நன்றியோடு இருக்கிறோம். இந்த கிருபை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பலத்துக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அவளுக்கு ஆறுதலாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவ கிருபையினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக. நாம் சுகமா இருக்கிறோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா அது பெரிய கிருபை. நாங்க பெங்களூருக்கு, நானும் என் மனைவியும் பெங்களூருக்கு என்னுடைய மகள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவள் திடீர்னு டயரியா போச்சுது. டயரியா போய் அதுக்கு பிறகு சொன்னாங்க, இல்ல டயரியா சரியாச்சு, வயிறு ஆனா வலி அதிகமா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாள். அங்க பார்த்து அவங்க சொன்னாங்க, இல்ல கர்ப்பப்பையில ஏதோ சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சு, அது பெருசா இருக்கு, அதனாலதான் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும், அதுக்கு மெடிசன் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க, அந்த யூரினரி ட்ராக்ல, சிறுநீர குழாயில ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த வைரஸ் தான் உழவு கேடுபட்டுச்சு. அதுக்கு எத்தனையோ தடவை இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு. டெய்லி 2 இன்ஜெக்ஷன் போட்டு திரும்ப நேற்று கூட அவளை அந்த டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இன்னும் நீங்க 5 நாள் இருக்கணும், 5 நாள் நாங்க இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, எங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்றைக்கு ஸ்கூலுக்கு டீச்சரா போறதுனால வேலைக்கு போயிட்டா. ஆனாலும் ஒரு வைரஸ் எவ்வளவு பாடுபடுத்துகிறதோ அதே போலதான் பாவங்கள் என்பது. அதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்க போறோம். முதல்ல 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் யாராவது வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே என்ன ஆயிடுச்சோம்? பாவத்திலே மரித்து போயிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து எழுந்ததுனால் நாமும் அவரோடு கூட என்ன செய்திருக்கிறோம்? அவரை விசுவாசித்ததினாலே உயிரோடு எழுந்திருக்கிறோம். அதனால கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லாருமே எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டாலும், பரிசுத்தாவியை பெற்றாலும், எண்ணங்கள் எல்லாம் இங்கதான் இருக்குது. உலகத்துலதான் பெரும்பாலும் அந்தந்து கவலை, நாளைய கவலை, அடுத்த மாத கவலை, அடுத்த வருஷ கவலை, அப்படி பிள்ளைகளை குறித்த பிற்காலம், இப்படி பல காரியங்களுக்காக கவலைகளிலே நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்துல சொல்ல பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதங்களை பொதுவா எதை தேடுறோம்னா எவ்வளவு பணம் சேர்க்கலாம், எவ்வளவு இன்கம் கண்டுபிடிக்கலாம், அதுலதான் முழு முயற்சியும் பலருக்கு இருக்குது. ஆனா மேலானதை நாடுங்க. எது மேலான காரியமோ அதை தேடுங்கள். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இந்த உலகத்துல நம்ம யாரும் மறிச்சிட்டோம். இந்த உலகத்துக்கு நம்ம பாவத்துக்கு மறித்தோம். இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்தோம்? மறிச்சிட்டோம். ஆனா நம்முடைய உயிர் யாரோடு கூட இருக்கிற ஜீவன், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப நமக்குள்ள உயிர் இருக்கிறது. ஆனால் அந்த லைஃப், ஜீவன்கிறது லைஃப், நம்முடைய வாழ்க்கை யாரோடு கூட இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தேவனுக்குள்ள என்ன இருக்கு? மறைந்து இருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார் என்று சொல்லி நம்ம எபேசியர்ல படிச்சோம். இப்போ நம்ம எல்லாம், இப்போ நம்ம இங்க இருக்கிறது, இந்த உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகம் தான் நமக்கு ஆதாரம்.
என்று சொல்லி நம்ம நினைக்க முடியாது. ஆண்டவர் இப்போதே நம்ம என்ன செய்ய, நம்முடைய உயிரே யாருக்குள்ளதான் மறைஞ்சிருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் மறைந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாம் அதை என்ன செய்யணும்? வசனத்துல சொல்லப்பட்டபடினாலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப அது வரைக்கும் நம்ம லைஃப் எங்கதான் இருக்குது? கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒரு நாள் வரும்போது அப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்? வெளிப்பட போகிறோம். நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அன்றைக்கு தான் நம்ம மகிமையிலே அந்த பரலோகத்தில வானத்திலே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட என்ன செய்யப்படுவோம்? இணைக்கப்படும். ஐந்து ஆறு வாசிங்க. விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரீத்தை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். இதெல்லாம் செய்யறதுனால இந்த பூமியில என்ன செய்யுங்க? அழித்து போடுங்கன்னு சொல்லப்படுது. அதாவது எல்லாத்தையுமே நம்ம லிட்ரலா அப்படியே எடுத்து போட்டு கொள்ள முடியாது வசனங்களை. அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் சரியா பார்க்கணும். நான் முன்னாடி நடத்திருக்கேன் அது. அப்போ பூமியில் உண்டு பண்ண உங்களை அவயங்களே அழித்து போடுங்கள் அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்துக்கு உங்களோட சரீரத்துல என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீர்கள் என்றுதான் அதுக்கு பொருள். ஏன் பொருளாசைக்கு விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு புரியல. ஏன்னா எப்படி இந்த விக்கிரகத்தை நம்பி, பொய்யான அந்த விக்கிரகத்தை நம்பி ஏமாந்து விடுவது போல, பொருளாசையினால அந்த விக்கிரகத்தை நம்புறது மாதிரி எதையும் நம்பி அதுலயே கண்ணு வச்சு, ஏன்னா பொருளாசை உள்ளவன் கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியாது. இன்னும் எவ்வளவு சேர்க்கலாம், இன்னும் எவ்வளவு சேர்க்கலாம், இன்னும் எவ்வளவு சேர்க்கலான்னு தான் இதை போய் இப்போ அந்த நினைத்து கொண்டிருக்கார். அதனால அந்த மாதிரி ஆசைகள் தான் என்ன செய்யுங்க? கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. நம்ம மேலேயும் உண்டு, நம்ம பிள்ளைகள் மேல உண்டு, நம்முடைய பேர பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதம் தானா வரும். அந்த ஆசீர்வாதங்களா நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் சொல்லப்படும். கடவுளுடைய ஆசீர்வாதம், நான் 4 வீடு கட்டி வாடகை விட்டுருக்கிறேன், இத்தனை இடத்துல எனக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா முயற்சி பண்ணாமலே கடவுளால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கா, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். ஒரு நம்ம தேடிக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது, நமக்கு வேதனைகள் தான் உண்டாகும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால ஆசீர்வாதத்தை தேடி நம்ம ஓடாம நம்ம கடவுள் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா நடப்போம், எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். 7, 8 வாசிங்க. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். அப்போ முன்னால இந்த மாதிரி பாவத்தெல்லாம் இருந்தீங்க, விபச்சாரம், அசுத்தம், துரிச்சை, பொருளாசை, இதெல்லாம் இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னது? இப்போதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தையுமா இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். அப்போ கோபம் இப்போ இதுதான். ஒரு காலத்துல நீங்க அப்படி இருந்தீங்க, ஆனா இப்போதோ இந்த கோபத்தை விடுங்க. மூர்க்கமான குணங்கள், பொறாமை, தூஷணமான வார்த்தைகள், வாயில் பிறக்கலாகாத தூஷணம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட தூசை, மற்றவங்களை தூசிக்கிறது, விரோதிகளை, நமக்கு விரோதமா செய்த காரியங்களுக்காக, துரோகம் பண்ணின மனிதர்களுக்காக அவங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது? தூசிக்க கூடாது. வம்பு வார்த்தை அப்படிங்கிறது ஃபில்தி வேர்ட்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அதாவது தவறான மோசமான வார்த்தைகள், இதெல்லாம் விட்டுருங்க. 9ஆம் வசனம், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போட்டுன்னு இருக்கு. எபேசியர் நிருபமும் கொலோசியர் நிருபமும் ஒரே மாதிரின்னு சொல்லுவாங்க.
அங்கேயும் அந்த பொய்யை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லு. ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருப்பதால் என்ன செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எபேசியர்ல இருக்கும். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இருக்கோம். ஒவ்வொரு பார்ட்டா இருக்கும். பாடியில இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துல ஒரு பங்காக இருக்கிறோம், ஒரு உறுப்பாக இருக்கும். அதனால கையே கால்கிட்ட போய் சொல்ல முடியாது, கண்ணு காதுகிட்ட போய் சொல்ல முடியாது. முதல்ல குடும்பத்திலையும் என்ன செய்யக்கூடாது, பொய்களை நாம் தவிர்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் கணவனுக்கு மறைந்து மனைவிகள் பொய் சொல்லுவாங்க. பெரிய பாவமா இருக்காது. சின்ன காரியத்தை ஒரு கிளாஸை உடைச்சிட்டா கூட அதை சொன்னா திட்டு வரும்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்லுவார், மழுப்பலான வார்த்தைகளை சொல்வார். அதனால அப்படிலாம் பொய் சொல்லாதீங்க அப்படின்ற. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அப்ப அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய நினைவுகள் எல்லாத்தையும் என்ன செய்யும், அதுக்கு இடம் கொடுக்க கூட. என்ன சாத்தான் பொழுதா இங்கதான் வேலை செய்வான், மூளையில வேலை செய்வான். அதான் சாத்தானுடைய ஒர்க் ஷாப். இதுதான் நம்முடைய சோம்பேறினுடைய மூளை. அந்த அதை எப்போ ஆக்டிவா வச்சிருக்கணும். ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கலாம், ஒரு துதிச்சிட்டே இருக்கலாம், வசனங்களை தியானிச்சுட்டு இருக்கலாம். அது ஏதாவது என்ன செய்யணும், ஆக்டிவான மூளையை வச்சிருக்கும். அல்லது ஒரு பாட்டை கேட்டுட்டு இருக்கலாம் யூடியூப்ல. ஏதோ ஒரு பாட்டை கேட்டு, கிறிஸ்டியன் பாட்டை கேளுங்க, ஏதாவது பாட்டு கேட்க, இப்படி நம்முடைய மூளையை என்ன ஆக்டிவா வச்சிருந்தா நிறைய பாவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், விலகி இருக்கலாம். 10ஆம் வசனம் வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்போ நம்ம சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு நம்ம என்ன செய்யணும், மாத்திரதான் ஆண்டோருடைய நோக்கம் இல்லையா? ரோமர்ல அழகா சொல்லப்பட்ட 8ஆம் அதிகாரத்துல அவருடைய சாயலுக்கு நம்மை மாத்துறதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறார். பல பாடுகள், உபத்திரவங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் பலவற்றை அனுப்புறார். அப்படியே அனுப்பி 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 என்ன செய்யறார், நம்ம செதுக்குகிறார் இல்லையா? ஒரு உலகம் அழகான ஒரு பர்னிச்சர் செய்யணும்னா அந்த மரத்தை என்ன பண்றாங்க, உளிய வச்சு செதுக்கி 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 அது பல கருவிகளை பயன்படுத்துறாங்க அதுக்கு இல்லையா? முதல்ல ஒரு மரத்தை வெட்டனா ஒரு கோடாரியை வச்சு வெட்டி அதை கீழே வீழ்த்தி, அதுக்கு பிறகு அது ரம்பங்கள் அல்லது மிஷின்ல கொடுத்து கட் பண்ணி, அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன கருவிகளை பயன்படுத்தி இன்னும் 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 என்ன செய்யறாங்க, பாலிஷா மாற்றி அதை வெட்டி அப்படிதான் ஒன்னோடு ஒண்ணு என்ன செய்ய இணைத்து ஒரு பர்னிச்சராக மாறுது. ஒரு நாற்காலியாவோ டேபிளாவோ அது மாறுது. அப்போ அத மாதிரிதான் கடவுள் நம்ம ஒரு சரியான சாயல் கொண்டு வரும்படி நம்ம உபத்திரவங்களுக்கு, பாடுகளுக்கு, துன்பங்களுக்கு, ஏமாற்றங்களுக்கு நடுவில் அனுப்பி இன்னும் நம்மை சேவ் பண்றதுக்கு என்ன செய்யறார், விரும்புகிறார். அந்த அவரை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூர்ண அறிவடையும்படி நாம புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லது புதிய மனுஷன், நம்முடைய பழைய மனுஷன் நம்ம களைந்து போட்டுவிட்டோம், அது அழிந்து போய்விட்டது. இப்போ புது சிருஷ்டி, ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயிருக்கான், பழையவைகள் யாவும் ஒழிந்து போயினன்னு சொல்லப்படும். ஆனா பழைய காரியங்கள் பல ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒழிய மாட்டேங்குது. அதுக்குள்ள வந்தா நம்ம அதுக்கெல்லாம் என்ன செய்ய இடம் கொடுக்க கூடாது. அந்த இடமே கொடுக்காம அந்த சிந்தனைகள்லாம் தப்பிட்டா எல்லா பாவத்திலும் தப்பிடலாம். அங்கதான் எல்லாமே இருக்கும். உள்ளத்திலையும் அந்த வெறுப்பு, கசப்பு இதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பின்னால பார்க்க போறோம். 11-12 வாசிங்க. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. 11 மட்டும் வாசிங்க. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அப்போ எந்த வேறுபாடும் கிடையாது. அவன் அந்த காலத்துல பெருமை மிக்கவர்கள் யாருன்னு சொன்னா யூதர்கள் தான். மற்ற எல்லாம் புறஜாதிகள் என்று சொல்லப்பட்டார். அதனால விருத்த சேதனம் பண்றது, விருத்த சேதனம் இல்லாது, புறஜாதி எதிலுமே என்ன செய்ய வேறுபாடு கிடையாது. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். ஆகையால் 12ஆம் வசனம் வாசிங்க. 12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு.
நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள். மற்றவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள், பிரியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட பரிசுத்தர்களாய் பிரியமுள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணுமா? உருக்கமான இரக்கம். தெருவில் போகும்போது யாராவது அடிபட்டு கிடந்தா ஆக்சிடென்டா எவ்வளவு நம்ம உருகுறோம். ஐயோ பாவம், யார் பத்த பிள்ளையோ அப்படி அடிபட்டு கிடக்குதுன்னு உள்ளத்துல ஒரு உருக்கமான இரக்கம் இருக்கிறது. தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இது நம்முடைய ஒரு ஐக்கியத்துல எப்படி நம்ம இருக்கணும், ஒரு சர்ச்சில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த காலத்துல சர்ச்சஸ் எல்லாம் பெரும்பாலும் என்ன கிடையாது. ஏதோ சர்ச்சைக்கு போறோம், முடிஞ்ச உடனே திரும்பி வரோம். நிறைய பேர் பாஸ்டரை கூட பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க, பிரசங்கம் நல்லா இருந்துன்னு சொல்ல மாட்டாங்க, ஆராதனை நல்லா இருந்துன்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ முடியுது, எப்போ வீட்டுக்கு சேரலாம் அப்படிதான் நிறைய பேர் நினைப்பாங்க. அதனால ஒரு சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. ஒருத்தர் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஒருத்தர் அன்பு காட்டணும். வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் சொல்லணும். நமக்கு வேறுபாடு, கசப்பு எல்லாம் என்ன கிடையாது. நமக்கு உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை. நான் என்ன அவளுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்றது, நான் அவருக்கு என்ன பிரைஸ் எல்லாம் சொல்றது அப்படின்னு நினைக்க கூடாது. மனத்தாழ்மை நமக்கு வேணும். சாந்த குணம் வேணும். கோபத்துக்கு எதிரானதான் சாந்த குணம். நீடிய பொறுமை. எத்தனை தடவை நானே என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஆளுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எங்க சர்ச்சில் பெரும்பாலும் கொஞ்சம் மூத்தவங்கலாம் இப்போ இறந்து போயிட்டாங்க, ஒரு சிலர் தவிர. இப்போ நான் தான் ஒவ்வொருத்தருக்கா பிரைஸ் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு அவங்கள ஆதாயப்படுத்தணும். எப்படியாவது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அன்பு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வேறுபாடு இருக்கக்கூடாது. நான் தான் அவங்க ஒரு சொல்லலைன்னா கூட போய் பார்த்து அவங்கள என்ன செய்ய பிரைஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய நம்ம பரிசுத்தருடைய குணம். தேவனுக்கு பிரியமானை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம இப்படி செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 13ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். இப்போ ஒருத்தர் தாங்கணும் இல்லையா? இப்போ பையன் கோவத்துல என்ன செய்யறான், நான் உங்க வீடே வேண்டாமா, நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னா என்ன செய்வாங்க யாரும்? ஓகே போடா அப்படி சொல்ல மாட்டேன். சின்ன பையன் அப்படி செய்தா அவனை தாங்கிடே, அவன் பண்ற தப்புன்னு தெரிஞ்சாலும் அவனுடைய தாங்கி கொடுக்கணும். நம்ம பிள்ளைகள், சில பிள்ளைகள் செய்யற குறும்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டுக்கு வந்தா புக்கை ஒழுங்கா வைக்க மாட்டாங்க, தூக்கி அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க. ட்ரெஸ்ஸை கழட்டி அங்க தூக்கி போடுவாங்க, யூனிஃபார்ம் கழட்டி அங்க போடுவாங்க, ஷூவை கழட்டி ஒரு இடத்துல போடுவாங்க. எல்லாத்தையும் அவங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அந்த பிள்ளை நம்முடைய பிள்ளைங்கிறதுனால எல்லாத்தையும் தாங்கி கொள்கிறோம். குறைபாடுகளை என்ன செய்யறோம், மன்னித்து கொள்கிறோம். அதே போல நம்முடைய மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் செய்யற குறைபாடுகள் உங்களோட மாதிரி இருக்கிறதெல்லாம் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பூரண சற்குணம் என்பது என்னன்னு சொன்னா அது அன்புதான். அன்புலதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆவியின் கனின்னு தான் சொல்லப்படுறது, ஆவின் கனிகள்னு சொல்லப்படல. ஆவின் கனி அன்பு அப்படின்னு சொல்லப்படுது. சந்தோஷம், சமாதானம் அப்படிலாம் வரும். ஏன்னா அந்த அன்புங்கிறதுக்குள்ள எல்லாமே அடங்கிருது. அதனாலதான் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளும். அன்பே நம்ம அன்புல உருகிறவங்களா ஆண்டவர் அப்படித்தானே. உயிரையே கொடுத்தாருன்னா நமக்காக அவர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கணும். அவமானப்படும் தெரியும். ஆனாலும் நம்ம மேல உள்ள அன்புனால இந்த மக்கள் அழிந்து போகக்கூடாது, மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அன்புனால்தான் அந்த பூமிக்கு வந்தார். பிதாவும் அவரை என்ன சேர்த்த முடியாது. அன்புனால்தான் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள கசப்பு, வெறுப்பு, அவன் அப்படி செய்தா, இவன் இப்படி செய்தா, நான் இவ்வளவு நன்மை செய்தேன், எவ்வளவு உதவி செய்தேன், என்ன எனக்கு இப்படி செய்தாளேங்கிற கசப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் நம்ம எனப்படக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமா அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருங்கள்.
அப்போ தேவ சமாதானம், இது எல்லாம் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சமாதானம் குறைஞ்சிரும். எரிச்சல், கோபம், வெறுப்பு, கசப்பு எது வந்தாலுமே தேவ சமாதானம் நமக்குள்ள இல்லாம போயிடும். அதனால எப்போதும் நமக்குள்ள ஒரு இண்டிகேட்டர் என்னன்னு சொன்னா சமாதானம் தான். நம்ம கர்த்தரோட இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் எதுன்னு சொன்னா இதுதான், அந்த தேவ சமாதானம் நம்மகிட்ட இருக்கிறது. அது குறைஞ்சு நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், அது நடுவழியும் நமக்கு உள்ளத்துல என்ன இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். ஆனா தவறு செய்து விட்டால் பொறாமையோ, கசப்புகளோ, வெறுப்புகளோ, கோபங்களோ இருந்துச்சுன்னா தேவ சமாதானம் நம்மளத்துல இல்லாம போயிடும். அதனால தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னு சொல்லப்படும். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே சரீரம், ஒரு சபை அப்படின்னு சொன்னா அதாவது ஒரே சரீரமாக ஆண்டவர் என்ன சேர்க்கார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால எந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா யார் மேலேயும் கசப்பு வெறுப்பு இருந்தா அதெல்லாம் காட்டாதீங்க. ஒரு பிரைஸ்லான்னு சொல்லிட்டு வாங்க. ஒருவேளை ஆழமா ரொம்ப கட்டுப்பிடிச்சு அன்பு காட்டணும் அவசியம். நம்ம உள்ளத்துல கசப்பு இல்லாம இருக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளன்னு சொல்லுது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளும், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று பார்த்தோம். அது அன்புல நாம நடந்து கொள்ளும். மற்றவங்க அன்புல இருக்கிறாங்களோ வெளிச்சத்துல இருக்கிறாங்களோ அது பிரச்சனை இல்லை. இவ்வளவு பைபிளை தூக்குறா, ஆனா இப்படி இருக்கிறாளே, இவ்வளவு பிரசங்கம் எல்லாம் பண்றான், இப்படி இருக்காளேன்னா நம்ம நினைக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கிறது தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க போறோம். அடுத்தது நன்றி அறிதல் உள்ளமாய் இருங்க. சின்ன உதவி செய்தா கூட பெரிய நன்மைகளை நான் நினைப்பார் பெரியார் பெரியவர் என்று சொல்லி திருக்குறள்ல சொல்லப்படும். அது சின்ன சின்ன உதவி நமக்கு செய்தா கூட அதை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. நன்றிங்கிறது உள்ளத்துல அப்படியே இருக்கணும். தேவனுக்கு முதல் நன்றி செலுத்துறது, மனுஷன் செய்த உதவிகளுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 16ஆம் வசனம் வாசிங்க. 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாவது கிரியையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்ப கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. இதே இது எபேசியர்ல ஆவியினால் நிறைந்து துன்மாத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனை ஞானப்பாட்டினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கன்னு இருக்கும். இங்க வசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். எவ்வளவு வசனத்தினால் நம்ம நிறைந்திருக்கிறோமோ அப்போதான் அந்த பாடல்கள்லாம் வரும். இப்போ ஃபாதருடைய பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு சங்கீதத்துல தான் அவர் எடுத்திருப்பார். ஏன்னா அவர் சங்கீதத்தெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவார். அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கனால அவர்கிட்ட பாட்டுலாம் இதெல்லாம் வருது. அருமையான பாடல்கள்லாம், ஒர்ஷிப் சாங்ஸ் எல்லாம் இருக்குது அவருடைய பாடல்கள். பெந்தேகோஸ்து சபைகள்ல நீங்க வடநாட்டுக்கு போனா கூட அவருடைய பாடலை ஹிந்தியில மாத்தி அந்த பாடலை வச்சிருக்காங்க. அதனுடைய இசையும் ரொம்ப எளிமையா இருக்கும், கற்றுக்கொள்றதுக்கு எளிமையா இருக்கும். அதனால அந்த பாடல் ரொம்ப பிரபலமா ஆகிற காரணம் அந்த வார்த்தைகள் இருக்கிற ஆறுதல், தேறுதல், இதெல்லாம். அதுக்கு காரணம் அவர் சங்கீதத்தை முழுசுமா கற்று வைத்திருப்பதனால்தான் அதிகமா. நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு அதிகமா பைபிளை கற்றுக்கொள்ளணுமோ அவ்வளவு அதிகமா கற்றுக்கொள்வது நல்லது. அப்பதான் ஒருத்தர் தப்பா ஏதாவது பிரசங்கம் பண்ணா கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இது தப்பு, பைபிள் எப்படிலாம் இருக்குன்னு. அல்லது நம்ம ஏமாந்து போயிரும், வஞ்சிக்கப்பட்டு போயிரும். இப்போ கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசம் பண்ணணும். அறகுறையா இல்ல, பரிபூர்ணமா இருக்கணும். அப்பதான் சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினால் ஞானப்பாட்டிலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. கர்த்தரை பக்தியோடு நம்ம பாடுறதுனாலும் அங்க வசனங்கள் நமக்கு வேணும், ஆவியான நிறைவும் வேணும். அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றது, அந்த காலத்துல அப்படிலாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாம ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படிதான் இருக்கு. ஆரம்ப காலத்துல இந்த இதெல்லாம் நாங்க அனுபவிச்சோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்ப எந்த சபைக்கு போறதுக்கு தெரியல,
சிஎஸ்ஏல எங்களை திட்டினாங்க, இவனுங்க ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி. பெந்தேகோஸ்தை போனா இவங்க என்ன தனியா தாத்தா மெய்ப்பெண் இல்லாத மந்தை அப்படின்னாங்க. ரெண்டுலயும் சேராம தனியா நாங்க ஆராதிக்க ஆரம்பித்தோம். இப்போ நிறைய காரியங்கள்ல இந்த மாதிரி காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டோம். இப்படி தனியா ஆரம்பிக்க அந்த ஒரு குரூப்பா பண்ணும்போது ஆண்டவர் அதில் நிறைய கிரியை செய்வார். ஒவ்வொருத்தர் மூலமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வார்? புத்தி சொல்வார், ஆறுதல் சொல்வார், தேற்றுவார், தைரியப்படுத்துவார். அதனால இந்த ஆவியிலே எப்பொழுதும் நிறைந்திருக்க பாருங்க. கசப்புகளுக்கோ, கோபத்துக்கோ, மூர்க்கத்துக்கோ எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. உலக கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதீங்க. வசனங்களை நிறைய படிங்க. அப்போதான் நம்ம மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக நிச்சயமா நம்மளால இருக்க முடியும். 18ஆம் வசனம் கஷ்டமான வசனம். 18ஆம் வசனம். மனைவிகளே மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்ப உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு இருக்கும்படி, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படி என்ன செய்யணும்? புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எப்படி அவர் கீழ்ப்படிய முடியும்? அவர் ஒரு அவிசுவாசி அல்லது இப்படி இருக்கிறாரு அவரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணவர் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, என்னாலதான் குடும்பம் ஓடுது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி. நம்ம லீட் பண்ண ஆரம்பிக்கிறனால மற்ற கணவர்களும் அமைதியாயிடுறாங்க, வேற வழி இல்லாம. அதனால கீழ்ப்படிதல் என்பது இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிலையோ அது கர்த்தருக்கு பிரியமானது. அதனால என்ன செய்யுங்க? உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாது. அவங்க பலகீனமான பாண்டம். அதனால எமோஷனலா இருப்பாங்க, டென்ஷனா இருப்பாங்க. சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது சொல்லிட்டானா அது அப்படியே மனசுல இருக்கும். ஆபீஸ்ல இருந்து அவர் வந்த உடனே முதல்ல இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? சின்ன காரியமா இருக்கும். சின்ன சின்ன குறைகளா இருந்தா விட அது பெருசா சொல்லுவாங்க. ஆனா அதனால அதான் என்ன செய்யாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் இருக்கணும். சமீபத்துல போன வாரத்துல சண்டே மதுரை பக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு தம்பி, வாலிப தம்பி, அவன்கிட்ட கேட்டேன், உன் மனைவிக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு கேட்டேன். அவன் சொன்னா உங்க மகளை தான் பிடிக்கும்னா. மற்றவங்களாம் சொன்னா, ஐயோ அதை கேட்கல, மனைவிக்கு என்ன சாப்பிடறதுக்கு பிடிக்கும்னா அவன் சொல்ல தெரியல. அது கூட தெரியாத ஒரு கணவர்லாம் இருக்கக்கூடாது. கணவருக்கு மனைவிக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு தெரியணும், மனைவிக்கு கணவருக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு தெரியணும். அவங்களுக்கு எது விருப்பமோ அதை நம்ம செய்து கொடுக்கணும். கணவரும் தன் மனைவிக்கு எது பிடிக்குமோ அதை செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் உணவு, உடை இதுகளை கொடுக்கறதில்ல. அப்படிதான் நம்முடைய அன்பு. ஏன்னா அன்புங்கிறது கொடுக்குத்தல் தான். லவ் இஸ் கிவிங். ஒருத்தர் சொன்னாரு, அன்பில்லாமல் கொடுக்கலாம், அன்பில்லாம கூட என்ன செய்யலாம்? ஒரு பூவை வாங்கி வந்து கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காமல் அன்பு செலுத்த முடியாது அப்படின்னு. எதையுமே கொடுக்காம நான் அன்பு வச்சிருக்கேன் உள்ளத்துலன்னா அது அன்பே கிடையாது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 20வது வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். பிள்ளைகள் எல்லாத்துலயும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த என்றைக்கு அந்த மொபைல் ஆப்லாம் வந்துச்சோ அன்றைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அதுதான் ரொம்ப பெருசா போயிருக்கு. அப்பா அம்மாவோட ரொம்ப ரொம்ப எனக்கு கவலையா இருந்துச்சு இந்த பேர பிள்ளைகளை பார்த்து. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கணும், அவங்கள கூட பேசணும், அது கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு எப்போ ஸ்கூல்ல இருந்து வர்றோமோ மொபைல ஓபன் பண்ணி பார்க்கணும். அதுதான் அது இன்றைக்கு ரொம்ப கெடுத்து கொண்டிருக்குது பிள்ளைங்களை. பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடும் பண்ணணும்.
பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதீர்கள். நம்ம பிள்ளைகளை டென்ஷன் பண்ணக்கூடாது. ஸ்கூல்ல இருந்து வந்தவனே கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு இடம் கொடுக்கணும், கொஞ்ச நேரம் என்ன மொபைல் பார்க்கட்டும், கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஒரு டைம் படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வைங்க. ஸ்கூல் போகும்போதெல்லாம் டைம் பார்க்க கூடாது, மொபைல் பார்க்க கூடாதுன்னு வைங்க. அப்படி சில நேரம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. எதுக்கு பார்த்தாலும் திட்டிட்டு அவன் படுத்து தூங்கி எழும்பும்போது பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்க மாட்டான். குளிக்க வைக்கிறதே பெரிய பாடு, பிரஷ் பண்ண வைக்கிறது பெரிய பாடு. அப்படி எத்தனையோ இருக்கதான் செய்யும் பிள்ளைகள்கிட்ட. அவன் ஒரு வயசுக்கு வந்த பிறகுதான் அவன்லாம் அதெல்லாம் சரியா செய்ய ஆரம்பிப்பான். எப்போ பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது பிள்ளைகளை. சின்ன வயசுல நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம். அவனும் இந்த காலத்துல சின்ன வயசுல அப்படிதான் இருப்பான். அதனால எப்பவும் டென்ஷன் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நான் எபேசியர்ல இருந்து அன்னைக்கு பேசினேன் போன வாரத்துல சண்டேல. அது முடிஞ்ச அந்த சர்ச்சு கொஞ்சம் எனக்கு பழக்கமான சர்ச்சு, 3-4 தடவை அங்க போயிருந்ததுனால. அப்போ ஒரு பொண்ணு அங்க உள்ள பிரதர், எனக்கு தெரிஞ்ச பிரதருடைய மகள் 11th படிக்கிற அவன் சொன்னான், அங்கிள் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க வீட்டுல நடந்ததெல்லாம் எப்படி தெரியும்? எங்க அப்பா நேற்று அவ்வளவு கத்திட்டு நடந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஏன்னா ஆவியானவர் பேசுகிறாரு, அவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியும்? அப்போ நம்ம பிள்ளைங்களை நம்முடைய பாகத்துல நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான். சின்ன காரியத்தை தான் நீ அன்றைக்கு அப்படி செய்தா, இன்றைக்கு இப்படி செய்தா அப்படின்னு சொல்லி பழைய காரியங்கள்லாம் எடுக்காதபடி, குடும்பத்துல கணவர்கிட்டயோ அல்லது பிள்ளைகள்கிட்டயோ பழைய தப்புகளெல்லாம் கூறாதபடி, எந்த அளவுக்கு நம்ம அதெல்லாம் சொல்லாம, அவனுடைய குறைவுகளே சொல்லாம அதை பொறுமையா ஏற்றுக்கொண்டு அன்பா சொல்லலாம். ஒரு பேரெல்லாம் எழுப்புறது அவ்வளவு கஷ்டம். 7 மணிக்கு எழுப்பணும்னா அத்தனை கத்தணும். ஆனா பொறுமையா தான் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க எழுப்பிதான் ஆகணும். இப்ப நமக்கு நிறைய இது வேண்டியிருக்கு. பிள்ளைகள் இடத்துல நம்ம அதிகமான அன்பு காட்டணும்னா நிறைய அவங்க விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இல்லை. அவன்கிட்ட பொறுமையா நடந்துக்கிறது, சாந்த குணமா நடந்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் இல்லாம தான் போயிட்டு இருக்குது. முடிந்த அளவுக்கு திடனற்று போகாதபடி, அந்த அளவுக்கு கோபமா அடுத்தது 22வது வசனம், வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இதயத்தோட ஊழியம் செய்யுங்க. அப்போ முதலாளி இருந்தாதான் எந்த வேலையும் சரியா நடக்கும் இல்லையா? வேலைக்காரியே நம்ம வீட்டுக்கு வரானா வீட்டை துடைக்க சொன்னா அவ ஒழுங்கால துடைக்க மாட்டார். ஒரே தண்ணியை வச்சு எல்லா ரூமையும் துடைச்சிட்டு போயிடுவார். அதை பார்த்தாதான் முடியும். எந்த வேலையும் நம்ம பார்த்தாதான் அவங்களுக்கு, நம்ம கண்காணிச்சாதான் அந்த வேலை ஒழுங்கா நடக்கும். ஆனா நம்ம வேலை செய்யறவங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு பயந்து உண்மையான செய்யணும். அவருடைய பார்வைக்கு உண்மையாக என்ன செய்யணும்? கபடமில்லாத இதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த, அதாவது நம்ம அநியாயத்துக்கு ஏற்ற பலனை தருவான். அதாவது நிறைய இப்போ புதுசால நிறைய தவறான உபதேசங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. கிறிஸ்து இயேசு தன்னை கடவுள்னு சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அது நிறைய இடத்துல உதாரணங்கள் இருக்குது. சரியா அறிஞ்சிக்கணும். இங்க நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே அப்படின்றது. அப்போ அவர் கர்த்தர், அவரும் கர்த்தர் தான், கிறிஸ்துவும். அவரை சேவிக்கிறதுனாலே என்ன கிடைக்கும்? ஒரு சுதந்திரமாகிய பலனை அவராலே அடைவோம். எஜமான் சரியா நம்மளை கவனிக்காம போகலாம், உண்மை இல்லாம இருக்கலாம், உத்தமமா இல்லாம இருக்கலாம்.
ஆனா நம்ம உண்மையா வேலை செய்யும் போது அதுக்கே எண்ணற்ற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அதனால எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்க. ஒரு சர்ச்சில் கூட நீங்க வேலை செய்வீங்க. இப்ப நான் இந்த சர்ச்சுக்கு போனேன், கடைசியில எங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு போட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு அம்மா மட்டும் வந்து போட்டுருந்தாங்க, ஒரு சகோதரி மட்டும் சாப்பாடு போட்டாங்க. பாத்தீங்கன்னா எல்லா லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு, எல்லா ஃபேனும் ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா அக்கறை கிடையாது. யாரோ கரண்ட் பில் கட்டுறாங்க, நமக்கு என்ன? நம்ம வீட்டுல அப்படி ஓட விடுமா? நான் எத்தனை இடத்துல அப்படி ஆஃப் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு உதவிகள் நீங்களா பாய சுருட்டி வைக்கலாம், நீங்க மற்ற காரியங்களாம் செய்வாங்க, யாரும் உங்களை பாராட்டாம இருக்கலாம். அதை ஆனா கடவுளுக்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி உங்க சர்ச்சில் எப்படி நடக்குறீங்க, மற்ற இடங்கள்ல எப்படி நடக்குங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் நினைச்சீங்க, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வம். இது கர்த்தருக்காக நம்ம செய்யறோம்னு சொல்லி உங்களால் செய்யற உதவிகளை, உங்க கையால செய்யற உதவிகளை செய்து கொண்டே இருங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே ஆண்டவர் பட்சபாதமே பார்க்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 1ஆம் வசனம், எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். தஞ்சாவூர்ல ஒருத்தர் நல்லா பக்திமான் தான், 2 பேரும் நல்லா ஊழியெல்லாம் செய்வாங்க. வேலைக்காரி போய் என்ன செய்ச்சு, போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஒழுங்கா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அப்படி கூட்டம் வந்தாங்க வெளியூர்ல இருந்து, சரியா மாச சம்பளமும் கொடுக்க மாட்டேன்றாங்க. வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை நம்ம செய்யணும். நம்ம வீட்டுல வேலை செய்யுதுன்னா அன்பா வச்சுக்கங்க. 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தோற்றத்துடன் ஜெபத்தில் வீழ்த்திருங்கள். ஆமென். எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. முழங்கால் போட்டுதான் ஜெபம் பண்ண கிடையாது. என்ன செய்யுங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருங்க, மற்றவர்களுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, இந்தியாவுக்காக, எலெக்ஷனுக்காக, எல்லாத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். சோர்வுக்கு, சோம்பேறித்தனத்துக்கு, கவலைகளுக்கு எதுக்கும் இடம் கூடாம என்ன பண்ணிட்டு இருங்க, வாயில ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது இப்போது அவர் ஜெயில இருந்தா அந்த நிருபங்கள்லாம் எழுதுறாரு. எபேசியர், பிலிப்பியர், குலோசையர் இதெல்லாம் அங்கிருந்தான் எழுதுறாரு. அதனால தேவனுடைய வசனத்தின் மீது நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் அந்த தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும், சரியா பேசணும், தவறா பேசிடக்கூடாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. சில இடங்கள்ல எங்கேயும் பிரசங்கம் பண்றதுக்கே இடமே கிடைக்காது, யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாம இந்த தேவ வசனம் பவுல் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும், ஊழியக்காரன் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும் சொல்லி அதுக்காகவும் என்ன பண்ணும், ஜெபம் பண்ணும். 5-6 வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாய் இருப்பதாக. இப்போ வெளியே இருக்கிறவங்க, மற்றவங்க சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள், அவளுக்கு முன்னால நம்ம ஞானமா நடந்து கொள்ளணும். அவங்க நம்மை பார்த்து இடறுதல் அடைந்து விடாதபடி, இவங்க கிறிஸ்தவங்கன்றாங்களே, இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படிலாம் செய்யறாங்களே நினைச்சு விடாதபடி நம்ம என்ன செய்யணும், ஞானமா நடந்து அந்த நம்முடைய காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்தி கொடுங்க. அவங்களை சந்திக்கிற நேரத்துல அந்த நேரத்தை பயனுள்ளதாய் மாற்றி விடுங்கள். ஒவ்வொருத்தருக்கு எப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாகும். அது நம்மளோட பேசுற வார்த்தை எப்படி இருக்கணும்,
கிருபை புரிந்ததா, கிருபை நிறைந்ததாய், சுவை உள்ளதாய், இன்ட்ரெஸ்டா உள்ளதா பேசணும். பேசுனதே பேசி இல்லாம எப்படா இந்த அவங்களும் நம்மள முடிப்பாங்க, நம்மளை விடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாதபடி நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும். உப்பு கொஞ்சம் தான் போடும், அந்த மாதிரி அது கொஞ்சம் போட்டாலும் அது சுவையா இருக்கக்கூடியதா, நம்ம வார்த்தைகள் சுவையா இருக்கணும். அன்பினால நிறைந்திருந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்பதான் காலங்களை பிரயோஜனப்படுத்தி அவர்களை ஆதாயப்படுத்த முடியும். மற்றவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். 7, 8, 9 சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் இருக்கிற தீக்கு என்பவன் என் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஓனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். அப்போ அந்த காலத்துல போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஈவன் சரியா லெட்டர் போஸ்ட் எல்லாம் கூட இருந்திருக்காது. அதனால ஒருத்தர் அங்க என்ன நடக்குதுன்னு, சபையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்முடைய செய்திகள் அவங்களுக்கு சொல்றதுக்கும் ஆட்களை அனுப்பிதான் பவுல் என்ன செய்தார், பயன்படுத்தினார். அப்போ தீகுக்கு என்பவர் அவருடைய உடன் வேலையாள், அவன் பிரியமான சகோதரன் சொல்கிறார், உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சொல்கிறார். கொஞ்சம் பேர் தான் அவர்கிட்ட உண்மையா இருந்தாங்க. அதுல இந்த தீகுக்கு என்பவரும் ஒருவர். இப்போ உங்கள் செய்திகளை யாரும் உங்கள் இருதயங்களை தேற்றவும், பிரசங்கம் பண்றதுதான். இப்போ தீகா நிறைய அவரோட பிரசங்கம் பண்ணி அவரோட இருதயங்களை தேற்றுவதற்கும் ஆண்டவர் அதை பயன்படுத்தினார். அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கும் உண்மையும் பிரியமான சகோதரன் ஓனேசிமு என்பவனையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார். ஒனேசிமு அவரை வச்சு ஒரு நிருபமே இருக்கு இல்லையா? என்ன நிருபம்? பிலமோன் என்ற நிருபத்துல அவரை பற்றி எழுதுறாங்க, பவுல் எழுதுகிறார். அப்போ அந்த ஒனேசிமுவையும் நான் உங்களிடத்துல அனுப்பியிருக்கிறேன். அப்போ அவங்க இங்க என்னென்னலாம் நடக்குது, சபையில எப்படிலாம் நடந்துட்டு இருக்குது, பவுல் எப்படி இருக்காருங்க செய்திகள்லாம் அவங்களுக்கு சொல்றதுக்கும் அங்குள்ள செய்திகளை இங்க அறிவிப்பதற்காக இவர்களை என்ன செய்யறார், அனுப்புகிறார். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகி மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அப்ப அரிஸ்தருக்கும் என்ன செய்யறாரு, பவுலோடு சிறையில் இருக்கிறார். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பிரச்சனை வந்துச்சு. காரணம் மார்க்கு தான். மார்க்கு நம்மளை இருக்குங்கிற போது இடையில விட்டுட்டு போயிட்டான் ஊழியத்துல, அவனை கூட்டு போக கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஆனா மார்க் அவனை கூட்டு போகணும்னு சொல்றாரு. இதுல 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அந்த மார்க் யாருன்னா பர்னபாவுடைய ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்படிப்பட்டவங்க வந்தா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 11ஆம் வசனம், வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்கள் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். எப்பா பிராவும் அவருக்கு ஆறுதல் கிடைக்குது. 12 வாசிங்க. எப்பா பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவில் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதியேயாவுக்காகவும். அப்போ எதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, எதுக்காக ஜெபம் பண்றாரு பாருங்க. தேவனுக்கு சித்தமான எல்லாத்தையும் நீங்கள் தேறினால் பூரண நிச்சயம் உள்ளவனா நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் போராடுகிறான். அவங்க சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்படி இருக்கணும், அவனுடைய வறுமைலாம் நீங்கணும், வியாதிலாம் அப்படிலாம் கூட ஜெபம் பண்ணல. தேவனுக்கு சித்தமானவர்களா எப்படி இருக்கணும், தேறினவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி நம்ம அறிந்து
அதை செய்ய ஆரம்பித்தால் எல்லா காரியத்திலும் தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கருக்காகவும் இறப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அப்போ இவன் கொலோசைப்பட்ட மக்களுக்காக மட்டும் இல்ல, லவோதிக்க இருக்கிற சபைக்காகவும் இறப்போலியில் இருக்கிற சபைக்காகவும் என்ன செய்யறான்? மிகுந்த ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுகிறார். பிரியமான வைத்தியனாக லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். லவோதிக்கா இருக்கிற சகோதரடியாய் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட முன்பு இது லவோதிக்கையா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கையாவின் வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அப்போ இது ஒரு சபைக்கென்று மட்டும் எழுதல. அந்த ஒரு சபைக்கு எழுதப்பட்டது மற்ற சபைகளிலும் அதை என்ன செய்தாங்க? பயன்படுத்தினார்கள். எபேஸ் சபைக்கு எழுதினது எபேஸ் சபைக்கு மட்டும் இல்ல, மற்ற சபைகளும் வாசித்தாங்க. கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தை மற்றவங்களும் வாசித்தாங்க. அதனால்தான் இவைகள்லாம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது என்று சொல்லி இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யிருக்காங்க? சேர்த்திருக்காங்க. இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட முன்பு லவோதிக்காய சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்காயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம், எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். எப்படி உடல் உறுப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குதோ, அதே மாதிரி நமக்குன்னு ஒரு வேலையை, உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான வேலையை வைத்திருக்கிறார். எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் அது சரீர வளர்ச்சியை உண்டாக்கும் என்று சொல்லி எபேசியர் நிருபத்தில் சொல்லப்படும். அதனால உங்களுடைய வேலை என்ன? எதுக்காக உங்களை அழைத்தார்? என்ன தாழ்ந்த கொடுத்திருக்கிறார்? எந்த வரத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அறிந்து அதை நிறைவேற்றும்படி கவனமாயிருக்கும் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்க நினைத்துக் கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு இருப்பதாக. நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சிறைச்சால நிறைய கடவுளுடைய பிள்ளைகள் இருக்காங்க. வடநாட்டுல பிற ஏராளமான மிஷனரிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, பாஸ்டர்ஸ் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால நினைச்சு என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். சீக்கிரமாய் தேவன் அவளெல்லாம் விடுவிக்கணும் சிறையிலிருந்து. தொடர்ந்து அவள் குடும்பத்தோடு இணைந்து அவளை ஊழியம் செய்யணும். அதுக்காக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கொலோசியர் நிருபம் வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கொண்டு நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உறவிலே சரியாக இருக்க, உம்மோடு கூட உறவிலே சரியாக இருக்க, எங்களுடைய சபை உறவுகளிலே சரியாக இருக்க, குடும்ப உறவுகளிலே சரியாக இருக்க நீர் உதவி செய்யுமப்பா. எந்த உறவிலும் நாங்கள் குறைவுபட்டு விடாதபடி நிறைவுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். வேத வசனத்தை நாடி அதிகமாய் தேடி வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனங்களுக்கு நாங்கள் அதிக மதிப்பு கொடுக்க நீர் உதவி செய்யுமப்பா. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அதிகாரங்கள் படிக்க முடியுமோ அது படிக்கவும், எவ்வளவு வசனங்களை தியானிக்க முடியுமோ அதெல்லாம் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமான எல்லாவற்றிலும் நாங்கள் தேர்ச்சி உள்ளவர்களாய், தேர்ச்சி அடைந்தவர்களாய் வாழ உதவி செய்யும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இங்க இருந்து ஆண்டவரே சுகவீனமாய் இருக்கிற சகோதரிகளால் நினைக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அந்த டாக்டர் பிரேமலதா அவள் நினைக்கிறோம். அவட கால்கள்ல சிறிய பிரச்சனை இருந்தது, ஆனாலும் அது மிக அதிகமாக இருக்கிறது என்று கேள்விப்படுறோம். அவங்களெல்லாம் சுகப்படுத்தும். பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சுகவீனத்தால் வர முடியாத சகோதரிகள் நினைக்கிறோம். அவர்களெல்லாம் சுகப்படுத்தும். வந்திருக்கும் சகோதரிகள் அவருடைய குடும்பத்தையும் நினைக்கிறோம். எல்லா சுகவீனங்கள் விடுதலை தாரும். பூரண சுகத்தை தாங்க, பூரண விடுதலையை தாங்க, பூரண சமாதானம், சந்தோஷம் குடும்பங்கள் நிலைக்கட்டும். ஆண்டவரே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கத்தா ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து அதுவே ஒரு குட்டி பரலோகம் போல் வீடு காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, மிகுந்த மனத்தாழ்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும்ப்பா. சாந்த குணம் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு நீடிய பொறுமையை தாங்க. எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து கர்த்தாவே, குடும்பத்திலே நிறைவான சந்தோஷம், சமாதானம் பெருக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.